ஒரு மெரின் கிராமத்தில் இலவச கனவுகள் பள்ளி என்ற ஒரு சிறு பள்ளி இருந்தது. அந்த பள்ளி வழக்கமான பள்ளிகளுக்கு மாறுபட்டதாக இருந்தது. அங்கு கல்வி, கலை, இசை, விளையாட்டு, சித்திரம் என பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதில் உடன்படாத ஒரு விசேஷம் இருந்தது. இந்த பள்ளியில் வரும் குழந்தைகள் தங்கள் கனவுகளை அடைந்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. சந்தோஷ் என்ற ஒரு சிறுவன் எப்பொழுது விடுமுறை நாள் வந்தாலும் தனது நண்பர்களுடன் விளையாட்டுகளைத்தான் ஆட விரும்பினான். ஆனால் அவன் உள் மனதில் ஒரு ஓவியராகவும் எழுத்தாளராகவும் ஆகஸ்ட் விரும்புகிறான் என்பதற்கான ஒரு கனவுக்கு பின்பற்றவும் விரும்பினான். ஆனால் அவருக்கு ஓவியம் வருகிறது என்றால் அதை வரைந்து காட்ட முடியாது என்ற பயமுண்டு. ஒருநாள் சந்தோஷ் பாடசாலைக்கு சென்றபோது அங்கே அவர் சந்தித்த புதிய ஆசிரியர் ஐயா வீரன். ஐயா வீரன் அவர்கள் கனவுகளை விரிவாக பேசும்போது குழந்தைகள் அனைவரது கண்ணில் ஒரு பிரகாசம் தோன்றியது. என்னைப் போலவே நீங்கள் எல்லாம் உங்கள் கனவுகளை நம்புங்கள். நாங்கள் இங்கே ஒவ்வொருவருக்கு உதவவே வந்தோம் என்றார் ஐயா வீரன். சந்தோஷ் உற்சாகமாக உணர்ந்தான். இது மிகவும் அருமை. நான் என் கனவுகளை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணினான். பிறகு அவன் ஒவ்வொரு நாளும் ஐயா வீரனிடம் கற்றுக்கொண்டான். ஓவியங்கள் வரைதல், புதிய கதைகள் எழுதுதல், வண்ணங்களை பயன்படுத்துதல், இதற்கான பயணமே தொடங்கியது. காலம் சென்றது. சந்தோஷ் தனது நண்பர்களுக்காக ஒரு பெரிய கலையை உருவாக்கினான். அது பள்ளியின் பூங்காவினர் கொண்டாட்டத்திற்காகவும் கலைகளின் பாராட்டுகளுக்காகவும் தயாரிக்கப்பட்டது. அவரது ஓவியத்தில் கீழே அழகான பூக்கள், வானில் பறக்கும் பறவைகள் மற்றும் 3 ஆழ ஆகாசத்தை பார்த்து மகிழும் குழந்தைகள் இருந்தனர். பள்ளியின் விழாவான நாள் வந்தது. பள்ளியின் மாணவர்கள் அனைவரும் சந்தோஷின் ஓவியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இதென்ன அழகா என்று அவர்கள் கூப்பிடினர். சந்தோஷ் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் அவரது உள்ளத்தில் இன்னும் ஒரு பயம் இருந்தது. அவர்கள் அவரது ஓவியத்தை பத்தி விமர்சிக்கக் கூடலாம் என்பதற்கான பயம். விழா தொடங்கி அங்கே நிகழ்ச்சிகள், நடிப்புகள் மற்றும் நாடகம் நடந்தது. சந்தோஷ் தனது காதலுக்கு அமைவாக எழுதிய ஒரு சிறிய கதை விழாவில் படிக்க முடிவு செய்தான். தனது பெயர் கூடிய குரலுடன் என் உருவாக்கம் என்ற கதையை அவர் எழுதியது. அது ஒரு சிறிய ஆழத்தை பற்றி வெளிச்சத்தை புரிந்து கொள்ள முற்பட்டது. கதை பேசும்போது அவரது மூளை முழுவதும் எழுந்து போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். ஏன் நான் பயப்பட வேண்டும்? நான் இங்கே என் கனவுகளை பின்பற்ற வந்தேன் என்று எண்ணினான். கதையை முடித்த பிறகு பள்ளியில் உள்ள அனைவரும் பாராட்டினார்கள். சந்தோஷின் கதை மிகவும் அழகானது என்று சொல்லி அவரை அங்கீகரித்தனர். சந்தோஷ் மனதில் உயர்ந்தது. இது என்று என் கனவு சிந்தனை என்று எண்ணினான். அந்த நாளில் சந்தோஷ் தனது கனவுகளின் அடியிலே நடந்தான். இலவச கனவுகள் பள்ளியின் மூலம் அவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கரேஜ், நம்பிக்கை மற்றும் உற்சாகம் பெற்றான். கனவுகளை மாற்றுவது பற்றிய காதல் ஒரு சிறிய பள்ளியில் ஆரம்பமானது. வழி முழுவதும் அவர் ஏற்கனவே உருவான நினைவுகளை அவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது எப்படி என்பதை புரிந்தார். எல்லோரும் கனவுகளை நம்பலாம் என்றார் சந்தோஷ். உலகம் அழகானது, ஆனால் உங்கள் கனவுகள் மிகக் கொல்வன. அவர்களை பின்பற்றுங்கள்.